வா 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 சண்டா வா சண்டா வா சண்டா வா சண்டா வர சொல்றேன். நான் தானே வந்தேன். சண்டை எங்க வந்தது? அதான் சண்டை போறதுக்கு வந்திருக்கா டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க தங்கத்தோட பர்த்டே கிட்ட வந்தாச்சு. அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ற நேரமும் சீக்கிரமா வந்தாச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க தங்கத்தோட ஃபேஸ் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வந்து ரிவீல் பண்ண போறோம். அதனால மறக்காம எல்லாரும் நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து எங்க தங்கத்தோட ஃபேஸை நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் தங்கத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு தேவையான தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்துட்டோம். ஏன்னா அவர் வந்து அங்கே நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணினே இருக்கக்கூடாதுல்ல, அதனால அங்கே வந்து பர்ச்சேசிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே போனால் தான் தெரியும் அவருக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு. நாங்கள் எந்த மைண்ட் செட்டும் கிடையாது. அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். சரி, நான் இங்கே நின்று பேசுகிறேன், ரைட்டாக இருக்கும். அப்போ தான் அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படியே கச்சக்கச்சான்னு இல்லாமல் யாருக்கே அன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப அடம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் பார்த்து எடுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது. அங்கே போனால் தான் தெரியும் எந்த ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் என்ன இருக்குதுன்னு தெரில. இப்போ போனால் தான் ஈவினிங் ஆச்சு ரிட்டர்ன் வர முடியும். அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். சரி வா, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இப்போ ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு. காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு கடைக்கு தான் வந்துருக்கோம். நாங்கள் வந்து ஒரே கடையாக பார்க்க போகிறதில்ல, எங்கே செட் ஆகுதுன்னு பார்த்து ஒரு 4-5 கடை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துடும். போயிட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போகலாம். இல்லைம்மா எந்த மாதிரி பார்க்கலாம்? நல்லாவே இல்லை. இந்த மாடல் அப்படிலாம் நம்மளாம் வார்த்தை தான். எதுக்குன்னா எங்க உங்களுக்கு அசல் போட்ட சாமியா தெரியுமா? கரையா இருக்கு. நான் உங்க பேர்லாம் சொல்லலை, அது மாதிரி நண்பர் தான் அப்படின்னு சொன்னேன். பார்த்தேன். சரி, பிரச்சனை இல்லை. அவருக்கு அவங்க அம்மாவுக்கு அவருக்கு அவங்க அம்மாவுக்கு எங்கள் மாமனார் 3 பேருக்கும் உள்ள போமா. என்னப்பா எடுத்தாச்சா பாப்பா? பார்த்துட்டே இருக்கியா? நல்லா தான் இருக்குது, ஏன்னா லைட்டாக இருக்குது. அவனுக்கு டார்க் போட்டால் நல்லாயிருக்கும். கலராக இருக்கான்ல பையன். காட்டு, ஓப்பன் பண்ணி காட்டு. ம் நல்லா இருக்கு. ஆமாம், சரிங்கப்பா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் எடுத்துருக்கோம். ஓ, ட்ரெஸ் பார்க்கலாமா? இப்போ இல்லை, வீட்டில் போயிட்டு காட்டுறேன். என்ன நைட்டுக்குள்ள வந்து வீட்டில் போயிட்டு காட்டலாம். இன்னொரு கடைக்கு வரப்போல உனக்கு எடுக்கணும். அடுத்து இப்படி எனக்கு வேணாம், எனக்கு தான் வீட்டிலே இருக்கு. ஏன் நீ எடுத்துக்கலாம்ப்பா? சரி, இந்த காசில் எடுத்து கொடுங்க, எடுத்துக்கிறேன். சாரி. சரி, ஓகே, பில் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் லேட் ஆகுது. என்னாச்சு? ஆ, ஓ, சுத்தம்
உலகம் உருண்டை இல்லை, அதான் சுற்றிட்டு இருக்கு. அது உங்களை தான் கேட்கணும். ஆயிடுச்சாப்பா? கடைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்க்கலாம். இதுவும் எங்கள் தங்கத்துக்கு எடுக்கிறது ஒரு முறை எடுத்துருக்கோம், ரெண்டாவது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துடும். ஒரே கடையிலேயே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுக்கக்கூடாதுல்ல, அதனால ரெண்டாவது கடைக்கு வந்துருக்கோம். இங்கே போயிட்டு அவருக்கு என்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தா அதில் எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னதுப்பா? என்னாச்சு? பேசுகிறாங்க மயிலோ. என்னாச்சு? காணிக்கவே மாட்டேங்கிறாங்க, கஸ்டமர் சர்வீஸே இல்லை. என்ன பண்ணுறது? சும்மா சுற்றின்னு இருக்கேன். நீ போட்டு போறியா? பிளேசர் 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 பார்க்கலாமா? வேட்டி சட்டையா பார்க்கலாம், ஆனால் கவனிக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லையே. என்ன பண்ணுறது? எடுத்தாச்சா? ஓகே தம்பா. பாத்தியா எதனா டேமேஜ் எதனாக்கா செக் பண்ணியா? இல்லை இல்லை. ரொம்ப லைட்டாக இருக்குப்பா அது. அப்படியா சொல்கிறேன்? ஆஹா உனக்கு ஓகேவா? ஏன்னா நீ தான் இப்போ செலக்ட் பண்ணி போட போகிறது அவனுக்கு. சரி செக் பண்ணுங்க, எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுங்க. ஃபைனல் பண்ணிட்டு பார்ப்போம். சுற்றி வந்துங்கிற கடைசி காட்டுறியா? அது பத்தாது குழந்தைக்கு. ஆஹா சின்னது அது. வீட்டில் ஆல்ரெடி ஒன்று தூங்கிங்குது, நான் தெரியுமா? இது சைஸில் தான். ஆமாம் அந்த கலர் தான். அதோட பெரிய சைஸ் எடுத்துக்கோ. அது கரெக்டாக இருக்கும்ப்பா. அவன் வளர்ற பையன் தானே? வளர்ற பையன் தானேவா? லாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கப்பா. என்னப்பா கண்ணு மொழி வெளியே வருது? என்னாச்சு? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜி. என்னப்பா இப்போ கையிலே குத்துறாங்களா? வாங்கியாச்சா? வா வாங்கிக்கப்பா. பாப்பா டோக்கன் கொடுத்து பை வாங்கிக்க. தெரியும். தெரியும் தெரியுமா? ஆட்டாது. போகலாம் வீட்டுக்கு தானே? என்ன வேற எங்க? இன்னும் முடியலையா? அச்சிச்சோ. ஓ சரி ஜி. வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு, ஆனால் வந்து நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் எங்கள் தங்கத்துக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா சாருக்கு மட்டும் நாங்கள் பார்த்த ட்ரெஸ் வந்து 5000 ரூபாய் சொல்கிறோம். வெறும் பிளேசர் எடுக்கலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி மேட்சிங்காக போடலாம் அப்படின்ட்டு பிளேசரை பார்த்துட்டு போனால் 5000 ரூபா இருக்குது. 5715 ரூபாய். ஆமாம் 6000 ரூபாய் கிட்ட வந்துச்சு.
அததான் இவரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம்னு நான் முடிவு பண்ணிட்டு கிளம்பி வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஓகே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் தங்கத்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறதால கொஞ்சம் எங்களால் முடிந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சமாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணுறது எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டிவ்னால. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது வந்து எங்கள் தங்கத்துக்காக நாங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதையும் அவருக்கு ரொம்ப நேரமாக தேடி 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 எடுத்தது. அவருக்கு வந்து கச்ச கச்சன்னு இருக்கக்கூடாது, குத்தாமல் குழந்தை எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி எடுத்த ட்ரெஸ் தான் போட்டு. ட்ரெஸ் எங்கள் தங்கத்தோட ட்ரெஸ்ஸே தான் பர்த்டே ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் தான். நாங்கள் வந்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்திருக்கோம், அது வந்து சர்ப்ரைஸ். ஆமாம், அது வந்து நீங்கள் வந்து பர்த்டே அன்னைக்கு தான் பார்க்கணும், அதனால அதை காட்டணும். இது வந்து நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு. எங்கள் தங்க உள்ளே இருக்க பனியன் உள்ளே வந்து பனியன் கிளாத் வருது, இதுக்கு மேலே அந்த கோட் வரதால சரி ஓகே பனியன் நம்ம வந்து இதை போட்டு நம்ம வச்சுருந்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோட் போட்டுக்கலாம் அப்படி சொல்லி அந்த பிளான்ல தான் எடுத்திருக்கோம். பாருங்க பேண்ட் பாருங்க, அவரோட பெருசா இருக்கு. அவர் இவ்வளவு ஹைட்டே இருக்க முடியாது, ஆனா பேண்ட் ஏன்னா நம்ம இப்போ வந்து ரொம்ப சின்னதா எடுத்துட்டோம்னா வளர வளர போட முடியாது அப்படிங்கிறதுக்காக பேண்ட் வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசா மடிச்சு விட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மேட்சிங் இதுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இத பாருங்க, இது மேட்சிங் ட்ரெஸ் வந்து கோட் இந்த கலர்ல தான் வந்து நாங்க வந்து பிளேசர் எடுக்கலாம்னு பார்த்தோம். ஆமா, சோ டூ காஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்ததால நாங்க சோ ஒரு நாள் செலிப்ரேஷனுக்காக நான் எதுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பார்த்தேன்னா அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, எங்களுக்கு இன்கம் கிடையாது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சரி ஓகே நம்மளுக்கு இல்லைன்னா பரவாயில்ல நாங்கள் எங்கள் சம்பளத்துக்கு எடுத்துட்டோம், அதுவே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இருக்க ட்ரெஸ் வந்து எங்கள் வீட்டில் நம்ம போடாமல் புது ட்ரெஸ் வச்சுருக்கோம், அதை வந்து எப்படி நான் மேனேஜ் பண்ணி அப்போ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டாச்சு. இதான் எங்கள் தங்கத்தோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தங்கத்துக்கு வந்து கம்மிங் 19th 5 to 6 ஆமாம் 19th வந்து பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்றைக்கி தான் வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் அதனால நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரிவீல் அவரோட ஃபேஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா அவர் வீடியோஸ்ல வருவாரு. இப்போ வந்து 1 இயர் ஆகாம நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படி சர்ப்ரைஸா வச்சிருக்கோம் அவரை. சர்ப்ரைஸா வந்து சர்ப்ரைஸ் வீட்டில் வச்சுட்டு இருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து 19th வீடியோ மறக்காம பாருங்க. 19th வீடியோ மட்டும் இல்லை, நம்மளோட எல்லா வீடியோவும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஆமாம், அன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அவருக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்னென்னலாம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் தங்கத்தோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.